ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் திலகா விலாக்ஸ். இந்த வீடியோவில் நாம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடியை பாட்டில் வைக்கலாமா அல்லது மண் தரையில் வைக்கலாமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். என்கிட்டயும் அதே டவுட்டை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. எதில் வச்சா நோய் தாக்குதல் இல்லாமல் நிறைய தளிர்கள் வச்சு பூக்கள் பூக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நர்சரியிலேருந்து நம்ம ரோஜா செடி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதை நிழலில் மற்ற செடிகளோட நம்ம ஒரு வாரம் வச்சுருக்கலாம். தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம தோட்டத்தோட கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் கண்டிப்பாக நம்ம வேறு ஒரு பாட்லேயோ இல்லை மண் தரையிலையோ நம்ம நட்டு வைக்கணும். அந்த ரோஜா செடியை நட்டு வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாயந்தர நேரமாக வைங்க. காலையில் வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வெயில் வர தொடங்கிடும். வெயில் வந்ததுன்னா அந்த செடி கொஞ்சம் வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடி என்ன மாதிரியான செடின்னு பாருங்கள். ஹைப்ரிட் நல்ல வேர் பிடிச்சி வளர்ந்த பெரிய செடியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம தாராளமாக மண் தரையில் வைக்கலாம். அந்த செடிகளில் பார்த்திங்கன்னா வேர் அதிகமாக வளர்ந்துருக்கும். ஸோ நம்ம மண் தரையில் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை ஈஸியாக அப்சர்வ் பண்ணி நிறைய தளிர்கள் பூக்கள் நமக்கு கொடுக்கும். இதே நம்ம வாங்கக்கூடிய அந்த ஒட்டு செடிகள் சின்ன செடியாக, அதாவது 50 ரூபீஸ் 30 ரூபீஸ்னு நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட வேர் அந்தளவுக்கு வளர்ந்துருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு சின்ன பாட்டில் வச்சு நம்ம வளர்க்கணும். நிறைய கிளைகள் வச்சு பெரிய செடியாக வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பக்கெட்லேயோ அல்லது மண் தரையிலையோ கூட மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த சாண்டல் கலர் ஹைப்ரிட் ரோஸ் பார்த்திங்கன்னா 150 ரூபீஸ்னு நான் வாங்கியிருந்தேன். வாங்கும்போது அதோட பூக்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய மொட்டுக்களும் இருந்துச்சு. இதில் நிறைய வேர் இருக்கும். அதனால் நான் இதை மண் தரையில் தான் நட்டு வைக்க போகிறேன். வாங்கிட்டு ஒரு வாரம் என்னோடய தோட்டத்தில் வச்சுருந்தேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா புழு தாக்குதல் வந்துருச்சு. ஸோ அதுக்கான மருந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை தண்ணீரில் கரைச்சிட்டு நல்லா தெளித்து விட்டுட்டேன். அந்த பாதிக்கப்பட்ட இலைகளையும் அந்த மொட்டுக்களையும் நான் கட் பண்ணி தூர எரிஞ்சிட்டேன். அதை நம்ம மக்கிற குப்பையில் கூட சேர்க்க வேண்டாம். ரெண்டாவது மொட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த புழு தாக்குதலால் நிறைய ஓட்டெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா வேப்ப இலை கரைசல் தான் நான் ரெடி பண்ணி தெளித்தேன். அந்த வீடியோ என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த ஹைப்ரிட் ரோஸை பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் ஹைப்ரிட் ரோஸ் நட்டு வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. அது பக்கத்தில் தான் நட்டு வைக்க போகிறேன். நம்ம கவர்லேருந்து பிரித்ததுக்கப்புறமா அந்த மண் கலவை இருக்கு இல்லையா, செம்மண் கலவையை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அந்த மண் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அதோட நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை அதை உறிஞ்சு நல்லா வளர்கிறதுக்காகவும் இந்த மண்ணை உதுத்து விட்டுக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், இந்த ரோஜா செடி நட்டு வைக்கும்போது என்ன மாதிரியான உரம் கொடுக்கலாம், வெர்மி கம்போஸ்ட்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற டவுட் வரும். நம்ம மண் தரையில் நட்டு வைக்கிறதுனால ஆல்ரெடி அதில் நிறைய கம்போஸ்ட்டு சேர்த்துருக்குறோம். அதில் மண்புழு உரமும் இருக்குது. ஸோ அதனால் அடிஷ்னல் நான் எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு மட்டும் வேறு கடியில் நான் சேர்த்துக்க போகிறேன். அந்த வேரில் வரக்கூடிய நோய் தாக்குதலை இது சரி செய்யும். மண் தரையில் அந்தளவுக்கு சத்துக்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தொழு உரமும் ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் செடிகளுக்கு ரொம்ப ஆழமாக குழி தோண்டலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்து மண் களிமண்ணாக இருக்கிறதுனால ரொம்பவே இறுக்கமாக இருக்கும். ஸோ செடிகள் நல்லாவே வேர் பிடிச்சி வளர்ந்துடும். அதனால் நான் ரொம்பவே ஆழமாக தோண்டலை. நம்ம ரோஜா செடியை நட்டு வச்சதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் தொடர்ச்சியாக 2 வாரம் கொடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திட உரமாக 15 நாளுக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரியான உரங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.